Okay. Good morning, friends. எக்ஸசைஸ்ங்கிறது வந்து நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா நம்ம வெயிட் குறைக்கிறதுக்காக வேண்டி எக்ஸசைஸ் பண்றோம் அப்படிங்கிறது. எக்ஸசைஸ் வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக செய்யறது. நம்ம வாழ்க்கையில நம்ம எதுக்கெல்லாமோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்ச நேரம் நம்ம மார்னிங் ஸ்பெண்ட் பண்றோம். சரியா? அது நீங்க செய்யும் போது உங்களுடைய உடம்புல வந்து நிறைய வித்தியாசங்கள் வரும். உங்களுடைய ஹெல்த்ல வித்தியாசம் வரும், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல வித்தியாசம் வரும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல வித்தியாசங்கள் வரும், நிறைய பாசிட்டிவான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு டிசிப்ளின்ட் லைஃப்க்கு நம்ம போயிட்டு இருப்போம். சரியா? இப்ப என்னோட லைஃப்ல நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னன்னா, நானும் எக்ஸசைஸ் பண்றது வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் அல்ல. சரியா? இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் நான் பண்ண ஆரம்பிச்சது. கோவிட்ல வரும்போது என்னோட வெயிட் அதிகமாச்சுது. அதனால நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சேன், வாக்கிங் போனேன், அதுக்காக கொஞ்சம் ட்ரையல்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஆனா ஒண்ணுலயுமே என்னுடைய பாடி வெயிட் வந்து கம்மியாகல, ஆனா பாடி ஃபிளெக்சிபிள் ஆச்சுது. பாடி வெயிட் குறையணும்னா நம்ம ஃபுட்ல கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் வேற நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஸ்லீப்புக்கு மானிட்டர் பண்ணணும், நம்மளுடைய தண்ணி குடிக்கிறது, சரியா, ஃபுட்டு எப்படி நம்ம பிளான் பண்ணி எப்படி ஃபுட்டு சாப்பிடணும், அப்படியெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த மெத்தட்ல நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். மற்றபடி எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடி ஃபிளெக்சிபிள் ஆகும், பாடி டைட் ஆகும். சரியா? நீங்க வந்து ஆரோக்கியமா இருப்பீங்க. ஓகே, அதுக்காக வேண்டிதான் எக்ஸசைஸ் பண்றது. இப்ப என்னோட ஏஜ்ல பாத்தீங்கன்னா, என்னோட ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனாலதான் நான் வந்து இந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதே. இப்ப எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்ப என்னோட ஏஜ் பார்க்கும்போது நீங்க கட்டாயம் அந்த உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மாதிரி எனக்கும் இருந்தது. ஜாயிண்ட் பெயின் இருந்தது, வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருந்தது. இப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகுறதுக்கு மெடிசின் எடுக்கிறத விட எக்ஸசைஸ் ஒரு நல்ல ரெமெடிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்ப அதனாலதான் நான் செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு நல்ல வித்தியாசங்கள் வர ஆரம்பிச்சது. நான் முட்டு மடக்கி எனக்கு கீழே இப்படி உட்கார முடியாது. உட்காரணும்னா நான் கை ஊனி அப்படிதான் நான் உட்காருவேன். அப்படிதான் நான் இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு வந்து பாடி ஃபிளெக்சிபிளா இருக்குது, எனக்கு ஜாயிண்ட்ல எந்த பெயினுமே இல்லை. சரியா? ஜாயிண்ட்ல பெயின் இருந்தா அதை எப்படி ரிலீஸ் பண்றது, அதை நம்ம குறைக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் சர்ச் பண்ணி பார்த்தப்ப எனக்கு வந்து கிடைச்ச ஒரு எக்ஸசைஸ் தான் நம்ம காலை நீட்டி மடக்கி செய்யறோம் இல்ல, விரல்களை மடக்கி செய்யறோம் இல்லையா, நீட்டி வச்சுட்டு அந்த எக்ஸசைஸ். அதை செய்த பிறகு எனக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப், முட்டுல நல்ல ஒரு ரிலீஃப் கிடைச்சது. அப்ப அதனாலதான் நான் அதை கண்டினியூஸா நான் இப்ப உங்களுக்கு செய்ய வைக்கிறேன். சரியா? அதே மாதிரி எனக்கு இந்த ஜாயிண்ட்ல முட்டு மடக்குற இடத்துல ஒரு வெரிகோஸ் வெயின் வந்து அந்த முழங்கால் போட்டு எனக்கு நிக்க முடியாது. நிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த வெயின் வந்து பிளட் அங்கேயும் இங்கேயும் ஓடும் போது முள்ளு குத்துறது மாதிரி இருக்கும். அந்த வெயின் வந்து வெடிச்சிருமோ அப்படின்னு தோணும் எனக்கு மனசுக்குள்ளாடி. அப்ப நான் மெதுவா தான் கால் ஊனுவேன். உங்களுக்கு தெரியாது நான் பண்றது, ஏன்னா நான் செய்யும் போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியக்கூடாது. அப்ப அதனால நான் ஸ்லோவா காலை மெதுவா ஊனி அப்படிதான் நான் பண்ணுவேன் எக்ஸசைஸ் பண்ணும்போது, முழங்கால் போட்டு நிற்கும் போது. ஆனா எனக்கு இப்ப வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் ப்ரேயர் பண்றதுக்கு முழங்கால் போடும்போது எனக்கு நிக்க முடியாது, ஒரு காலை தூக்கிட்டு தான் நிற்பேன். சரியா? இப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி உள்ள அப்ப வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வராம இருக்கணும்னா, இருந்தா அது கிளியர் ஆகணும்னா என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்? நம்ம காலை தூக்கி மேல வச்சுட்டு நிக்கிறோம் இல்லையா, அது வந்து வெரிகோஸ் வெயினுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கால் வந்து நம்ம அசைக்கிறது, காலை மடக்கி நிமிக்கிறது, இதெல்லாம் வந்து வெரிகோஸ் வெயினுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அப்போ அந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வந்து வெரிகோஸ் வெயின் இருக்குதான்னு கேட்டா இருக்குது எனக்கு. ஆனா அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நான் குரூப்ல 1-2 பேர்கிட்ட கேட்டப்ப அவங்களும் சொன்னாங்க, எனக்கும் இப்ப வெரிகோஸ் வெயின்னால எனக்கு உட்கார முடியாம இருந்துச்சு, எனக்கு இப்ப நல்ல அதுல இருந்து ரிலீஃப் கிடைச்சிருக்கு, பெயின் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அப்போ எக்ஸசைஸ் செய்யறதுனால உங்களுக்கு வந்து உங்க பாடியில நிறைய சேஞ்சஸ் வரும், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய கிளியர் ஆகும். அதனால ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நிச்சயமா அதுல இருந்து நிறைய பிரயோஜனங்கள் கிடைக்கும். ஓகே, பாய்.